ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, ரொம்ப நேரமாகவே உனக்கான வியாழன் வரம் ஒன்றை தருவதற்காக உன் சாயப்பா உன் வீட்டு வாசலில் காத்துக்கிட்டு இருக்கேன். நினச்சா எல்லாமே முடியும், முடியாதுன்னு நினச்சா எதுவுமே முடியாது. எல்லாமே உன் எண்ணத்தை பொறுத்து தான் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு எதை நினச்சாலும் எதை செய்ய ஆரம்பித்தாலும் எல்லாம் சரியாக சிறப்பாக அமையுன்ற நல்ல எண்ணத்தோட, நேர்மறையான எண்ணத்தோடு செய்ய ஆரம்பி. உனக்கான வாய்ப்பும் உனக்கான வெற்றியும் உன்கிட்ட தான் இருக்குது. நீ எதில் ரொம்ப ஆர்வமோட களமிறங்குகிறாயோ அதிலேயே நீ ஜெயிக்கும்படி உனக்கான வாய்ப்பை நான் உருவாக்குவேன். எந்த நிலைமையில நீ இருந்தாலும் உன்னிடமுள்ள பணிவு என்பது உன்னை நிச்சயம் உயர்ந்த மனிதனாக மாற்றி காட்டும். நீ எதற்கும் கவலை கொள்ளாதே என் தங்கமே. குற்றம் குறை இல்லாத மனிதன் இங்கு யாருமே பிறக்கலை. பிறக்கும்போது எல்லாரையும் நான் நல்லா தான் படைச்சேன். ஆனால் மனிதன் வளரும்போது வாழ்க்கை சூழ்நிலைகளால் குற்றம் பார்ப்பவனாகவும் குறை சொல்பவர்களில் ஒருவனாகவும் குறை கொண்டவர்களில் ஒருவனாகவும் கூட மாறிப்போகிறான். நல்லதும் கெட்டதும் கலந்த இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்க தான் செய்வாங்க. யாரையும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ அன்பு எனும் கூர்மையான ஆயுதத்தோடு உன் வாழ்க்கையில் ஜெயிக்க பழகு. அன்பு என்பது சத்தமில்லாமல் வலியையும் தரும், இரத்தமே வராமல் காயத்தையும் தரும். பலம் கொண்டவர்களை கூட பலவீனமாக மாற்றக்கூடிய ஒரே ஆயுதம் அன்புதானே. அந்த அன்பின் மூலமாக உன் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பதற்காக முயற்சி செய். நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். உன் அன்பின் மூலமாக நீ எல்லா காரியங்களையும் பொறுமையாக சாதிக்க முடியும் என் செல்லமே. வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலை எல்லாருக்கும் வரும். அந்த நேரத்தில் எல்லாம் நீ தன்னம்பிக்கையை மட்டும் உனக்கு துணையாக வச்சுக்கோ. வாய்ப்பு வரும், எனக்கான நல்ல நேரம் வரும்னு காத்துக்கிட்டே இருக்காம உனக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியானபடி பயன்படுத்தி வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக நீ இருந்துவிடு என் தங்கமே. எப்போவுமே அடுத்தவர் நீ செய்கிற தவறை சொல்லி திருத்தக்கூடிய ஆளாக நீ இருக்கக்கூடாது. அடுத்தவர் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையை நீ வாழணும். இப்போது உனக்கு வயசு இருக்குது, இளமை இருக்குது, வலிமை இருக்குது. இப்போதிருந்தே நீ சேமிக்க பழகினாதான் கடைசியில் நீ யார் கையையும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த நரக வாழ்க்கை உனக்கு அமையாது. அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு சேர்த்து வச்சுக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் நினைக்காம இப்போதிலிருந்தே உனக்கென ஒரு சேமிப்பை தனியாக வச்சுக்கோ. எதை வேணும்னாலும் விட்டு கொடுக்கலாம். ஆனால் உன் தன்மானத்தை யாருக்காகவும் நீ விட்டு கொடுக்க வேண்டாம் என்பதில் உறுதியான ஆளாக இரு. ஏன்னா இந்த உலகம் உன்னை தூக்கி வச்சு கொண்டாடுறதையும் தூக்கி எறிஞ்சு வீசுவதற்கும் காரணமாக இருப்பது உன் குணம் கிடையாது, உன்கிட்ட இருக்கக்கூடிய பணம் தானே. அப்படி இருக்கும்போது அதை சரியான முறையில் சேர்த்து வைக்கவும் செலவு செய்யவும் கூட தெரிஞ்சுக்கிட்ட ஆளாக நீ இரு. உழைக்க வேண்டிய வயசு இதுதான் நினச்சி நீ ஓடிக்கிட்டே இருக்க. ஆனால் சந்தோஷமாக வாழ வேண்டிய வயசும் இதுதாங்கிறத நீ மறந்துவிட வேண்டாம் என் தங்கமே. உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளிடம் நீ பேசுவதற்கு காரணமாக இருப்பதும் பணம்தான். உன்கிட்ட காசு பணம் குறைஞ்சு போனால் உன்கிட்ட இருந்து பேசாமல் அவங்க விலகி இருப்பதற்கு காரணமாக இருப்பதும் பணம்தான். ஆக மொத்தத்தில் உறவுகளை தீர்மானிப்பதாக இருக்கக்கூடிய இந்த பணத்தை மனிதர்கள் கஷ்டப்பட்டு அலைஞ்சு தெரிஞ்சு சம்பாதிச்சு தான் இருக்கீங்க. இருந்தாலும் சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் எல்லார் வாழ்க்கையிலும் வரும்போது காசு பணத்தை வச்சு கூட அதை சமாளிக்க முடியாத சூழ்நிலை வரும். அந்த சமயத்தில் இந்த சாயப்பா என்னை நம்பு. எந்த சிக்கலுமே உன்னை சிதைப்பதற்காக நான் கொடுக்க மாட்டேன். உன்னை செதுக்கி வாழ்க்கைனா என்னங்கிறத உனக்கு புரிய வைப்பதற்காக தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். சவால்களும் தடைகளும் தடங்கல்களும் எவ்வளவு வந்தாலும் உன்னுடைய குறிக்கோளை அடைவதில் மட்டும் நீ உறுதியாக இரு. எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை இருந்தால் மட்டும்தான் தடைகளை எதிர்கொள்ள முடியும். உனக்கென ஒரு குறிக்கோளை வைத்துக்கொள் என் தங்கமே. உன் குறிக்கோள் வலுவானதாக இருந்தால் எந்த தடையையும் தகர்த்தெறிந்திடலாம். நேற்றைக்கு உன் மனசில் இருந்த கவலை இப்போ இல்லை. இன்னைக்கு உன் மனசில் இருக்க மகிழ்ச்சி நாளைக்கு தொடரும்படி உனக்கான விஷயங்களை நான் நிரந்தர சந்தோஷமானதாக கொடுப்பேன். இன்று நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லதாகவும் உன் மனசுக்கு சந்தோஷத்தை தரும் விதத்திலும் நடக்கும்படி நான் செய்து முடிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீ செஞ்ச விஷயங்களை பல விஷயங்களில் உன்னை குறை சொல்லி விமர்சித்த மனிதர்கள் இருக்கும் இந்த உலகத்தில். அடுத்து என்ன செய்ய போகிறன்றத செய்வதற்கு முன்பாக யாருக்கும் சொல்லாமல் ரகசியமாக வச்சுக்கோ. செஞ்சு முடிச்சுட்டு ஜெயித்த பிறகு நீ அடுத்தவங்க கிட்ட சொன்னால் போதும். ஏன்னா நீ என்ன நல்லது செஞ்சாலும் இந்த மனிதர்கள் பொறுத்துக்க மாட்டாங்க, கெட்டது செஞ்சாலும் பொறுத்துக்க மாட்டாங்க. அதனால் ஜெயிக்க தயாராகு.